நம்மள பல பேர் பெயின் கில்லர் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பெயின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு இடத்துல அடிபடும் போது அங்கே இருக்க டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகுது. அந்த டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகிறனால அங்கே இருக்க நர்வ்ஸ் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. பிரெயின் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த இன்ஜுரிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு திருப்பி சிக்னல் அனுப்புது. பட் பெயின் கில்லர்ஸ் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுது? இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா நோ. பெயின் கில்லர்ஸ் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது, அதோட எஃபெக்டை தான் தடுத்து நிறுத்தும். அது எப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு அடிபடும் போது அங்கே இருக்க நர்வ்ஸ் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும்னு சொன்னல. இந்த பெயின் கில்லர்ஸ் அந்த சிக்னலை அனுப்ப விடாமல் தடுத்து நிறுத்தும். ஸோ இதனால் பெயின் கில்லர்ஸ்னால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ரெகுலராக பெயின் கில்லர் டேப்லெட்ஸை கன்சியூம் பண்ணுறனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்னால் நம்மளோட கிட்னி, லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் டேமேஜ் ஆகும்.